வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உலக அரசியலையும் சரி பிஸ்னஸ்லையும் சரி ஒரு மனுஷரை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. அவர் தான் டொனால்டு ட்ரம்ப். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்து எப்படி அமெரிக்காவோட 45வது அதிபராக மாறினார், அவரோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டொனால்டு ட்ரம்ப் 1946 ஜூன் மாதம் 14ஆம் தேதி நியூயார்க்கில் பிறந்தார். அவரோட அப்பா ஃப்ரெட் ட்ரம்ப் ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்மேன். ட்ரம்ப் சின்ன வயசில் ரொம்ப சுட்டித்தனமாக இருந்ததுனால அவரோட அப்பா அவரை மிலிட்ரி அகாடமியில் சேர்த்தாரு. அங்கே தான் அவருக்கு கட்டுப்பாடுனா என்னன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு நேராக அவரோட அப்பா கூட பிஸ்னஸில் இறங்கினார். ஆரம்பத்தில் அப்பாவோட நிறுவனமான எலிசபெத் ட்ரம்ப் அண்ட் சன்னில் வேலை பார்த்தாரு. 1971 அந்த பொறுப்பு முழுக்க ட்ரம்ப் கைக்கு வந்தது. உடனே அந்த கம்பெனி பேரை ட்ரம்ப் ஆர்கனைசேஷன்னு மாற்றினார். நியூயார்க் சிட்டியோட முகத்தையே மாற்றுற அளவுக்கு பெரிய பெரிய பில்டிங்ஸ், ஹோட்டல்ஸ், கேஷினோக்கள்னு கட்டி குவிச்சாரு. ட்ரம்ப் டவர் இன்னைக்கும் அவரோட ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்குது. பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் மீடியாலையும் ட்ரம்ப் ஒரு பெரிய ஸ்டார். த அப்ரெண்டிஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ மூலமாக உலக புகழ் பெற்றார். யூ ஃபயர்டு அப்படிங்கிற அவரோட அந்த வசனம் ரொம்ப பிரபலம். அதே சமயம் அவரோட பிஸ்னஸில் சில தோல்விகளும் விவாகரத்துகளும் சர்ச்சைகளும் அவரை சுற்றி எப்பவும் இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் மீறி அவர் தன்னை ஒரு பிராண்டாக மாற்றிக்கிட்டாரு. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் 2016 வருஷம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் நின்னார். ஹிலாரி கிளின்டனை தோற்கடித்து அமெரிக்காவோட 45வது அதிபராக உலகத்தையே ஆச்சரியப்படுத்தினார். மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படிங்கிற அவரோட ஸ்லோகன் மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. 2024 அவர் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்று வரலாறு படைச்சிருக்காரு. தோல்விகளை கண்டு துவண்டு போகாமல் சர்ச்சைகளை தன் பக்கம் திருப்பி இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற ஒரு தலைவராக இருக்கார் டொனால்டு ட்ரம்ப். டொனால்டோட இந்த ஒரு பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.